குரு சிவவாக்கியரின் பாட்டிலேருந்து என்னை வளமாக்கிட்டவர், வசதியாகிட்டவர், தோஷத்தை நீக்கிட்டவர் அப்படின்லாம் சும்மா 2 பாட்டா எல்லாரும் டக்குன்னு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு குறுகிய நேரத்தில் பார்க்குறதுக்காக போடுறேன். நீங்கள் ஷேர் பண்ணலாம், உங்கள் விருப்பம்தான். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அதுவும் உங்கள் விருப்பம் தான், கட்டாயம் கிடையாது. பட் இது என்னோடய பேச்சு மாதிரி இங்கே இருக்குது போது, சும்மா பாட்டு, அதுக்கான விளக்கம் அவ்வளோதான். ஏன்னா என் குரு மேலே இருக்கிற எனக்கு மரியாதையில் அந்த பாட்டை மட்டும் பாடி சொல்லி வைக்கலாமேன்ட்டு. எழுதியும் வைக்கலாம், புக்காகவும் மாற்றலாம். ஏன்னா அவர் சொன்னதே ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. பேசி வைப்போம் அப்படின்ட்டு தான். பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. பாருங்கள், பகிருங்க, உங்கள் விருப்பம். அந்தி மாலை உச்சி 3 ஆடுகின்ற தீர்த்தமும், அந்தி மாலை உச்சி 3 ஆடுகின்ற தீர்த்தமும், சந்தி தர்ப்பணங்களும் ஜபங்களும், சிந்தை மேவு ஞானமும், தினம் செபிக்கும் மந்திரம், எந்தை ராமா 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 என்னும் நாமமே. இங்கே பாருங்களேன், அந்தி மாலை உச்சி காலங்களை இப்போ நம்ம 3 காலம் 4 காலம் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நிறைய பேர் வகுத்து சாமி கும்பிட்றதுக்கு நேரங்கள்லாம் வகுத்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு நேரம்லாம் வகுத்து வச்சுக்கிறதுக்கு மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா சர்வசாலமும் ராமா ராமான்ட்டு. சில பேர்லாம் உட்காந்தா எழுந்தா முருகான்னுவாங்க. உட்காந்தா முருகா, எழுந்தா முருகா, நின்னா முருகா. ஒரு அர்த்தமும் இருக்காது அதுக்கு, சும்மா சொல்லுவாங்க முருகா முருகான்ட்டா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனம் ஒன்றில் போய் இருந்திருக்கும். நம்ம காலையில் ஒரு வானொலி பாட்டு பெட்டியிலேருந்து ஒரு பாட்டு ஏதோ கேட்டோம், இல்லை நம்ம இப்போல்லாம் நம்ம கையிலே ஃபோன் இருக்குது, நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே அந்த பாட்டை நம்ம அடிக்கடி பாடினே இருப்போம், திரும்ப அது வந்துன்னே இருக்கும். காலையில் ஒரு காலங்களில் அவள் வசந்தம்னு ஒரு பாட்டை கேட்டேன், எனக்கு அடிக்கடிக்கு உள்ளேருந்து அது வந்துன்னே இருக்கும். காலங்களில் அவள் வசந்தம் அப்படின்லாம் வந்துன்னே இருக்கும். அந்த மாதிரி அவர் மனசுக்குள்ளே என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமா ராமா ராமான்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிடுறார். இவர் பேர் கூட ராமதேவர் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ராமா ராமான்னு சொல்கிறதால மேட்றது இல்லை. ஆல்மா ஒரு நாராயணா இருந்துன்னு இப்போ ராமம் போட்டோட இருந்துன்னு சிவத்தை பற்றியெல்லாம் பேசுகிறாரு, சிவ வாக்கியமாக வைக்கிறாரு. இப்போ கூட சண்டைலாம் நடக்குது, ராமர்னா எங்காள், ராமர்னா அவங்காள், ராவணன்னா எங்காள், அந்த மாதிரிலாம். அது ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை அவர் அடிக்கடி சொல்லினேங்கிறாரு. அது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்குள்ளே எழும்புற எல்லா எண்ணத்தையும் ஏகமாக்கிறதுக்காக எப்போதும் அதையே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதுக்குள்ளவே அதை வச்சுக்கிறாரு. அதுக்குள்ளவே அதை வச்சுட்டு அதை அவர் கவனமாகவும் வச்சுன்னு இருக்கிறாரு. அப்போது கடவுள் வெளியே போகிறோம் தேடுறோம் இருக்குது, அதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டார். உள்ளே கடவுள் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. கடவுள் உள்ளே இருக்கும்போது ஏன் ராமான்னு சொன்னார் அப்படின்னா, ஒரு வார்த்தைக்குள்ளே திரும்ப சொல்லி ஏக கிரகமாக இருக்கிறதுக்காக, நினப்பை ஒழிக்கிறதுக்காக, எப்போதும் ஒன்றுக்குள்ளவே இருக்கிறதுக்காக அதை செஞ்சுக்கிறார். ஸோ அதனால் அவர் ராமா 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 அப்படின்னு. கதவு பஞ்ச பாதகங்கள் கலைந்துறந்த மந்திரம், இதாம் அதாம் என்று வைத்துழலும் ஏழைகள் சதா விடாமல் ஓதுவார் தமக்கு நல்ல மந்திரம், இதாம் ராமா 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 என்னும் நாமமே. ஒரு ஐடியாலேச்சு அவருக்கு. நான் அதில் ஒரு ஸ்டெப் மேலே போய் ஓத்தான்னே சொல்கிறேன். எப்போவுமே ஓத்தான்னே சொன்னேன். உட்காந்தா ஓத்தா, ஏந்தா ஓத்தா, நாட் மீனிங். ஒரு மீனிங்குமே இல்லை. ஒத்திசைவு கொள்வது அப்படின்னு நான் கடவுளோட ஒத்திசைவு கொள்றதுக்கான ஒரு வார்த்தையாக அதை சொல்கிறேன், பயன்படுத்திக்கிறேன். ஸோ அப்படியும் கூட நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ எப்போவுமே அவருக்குள்ள என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கதவு பஞ்சபாதகங்கள். கதவு பஞ்சபாதங்கள், மனம் வெளியே போய் பஞ்சபாதங்களில் செஞ்சிடும். மனம் வெளியே போய் கதவு பண்ணுறதுக்கு, அதுகளெல்லாம் திறந்ததுக்கு ஒரு மந்திரம். இது அது அப்படிலாம் கிடையாது. இதாம் அதல்ல என்று வைத்துள்ளும், இதுதான் அதுதான்லாம் வைத்துள்ள. அவங்களெல்லாம் ஏழைகள்ன்ற சதா விதாமல் ஓதுவார் தமக்கு நல்ல மந்திரம். அவங்களுக்கு என்ன நல்லதோ அந்த மந்திரத்தை அவங்க ஓதுவாங்க. ஆனால் இதாம் ராமா ராமா என்னும் நாம, அவருக்கு இதாம் நல்ல, இதான் இதமாக இருக்குது, இதான் இவருக்கு சரியாக இருக்குது, இதுதான் அவருக்கு போதுமாக இருந்தால் இருக்குது. அதனால் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, ராமா ராமா என்னும் நாமமே. புரிஞ்சிங்கன்னா பாருங்கள். இல்லைன்னா நாமளும் அதே மாதிரி தான் சொல்லணும் அப்படின்னு எண்ணமும் வேண்டியது இல்லை. நன்றி. இந்த வீடியோவை இங்கே கட் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு லைவில் இன்னொரு 2 பாட்டு சொல்கிறேன். ஏன்னா நிறைய இருக்கும். ஆனால்
குறுகிய காலமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வச்சுருக்கிறேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்லேருந்து போயிட்டு நேரடியாகவே எல்லாமே ஒன்றா கேட்கலாம், உங்கள் டைம் பொறுத்தது. பட் முன்னாடியும் பின்னாடியும் அடிக்கடி என்னுடைய தலையீடு இருக்குதுன்னெலாம் நினைக்க வேணாம். நன்றி. இது போட்டவுடனே கூட நீங்கள் லைவில் நிறைய பேர் வந்தீங்க, நன்றி சொல்கிறீங்க, சந்தோஷம். கடவுள் நம்ம எல்லோரும் நல்லா வச்சுருக்கட்டும். நன்றி.